Asus Zenfone Max Pro M2 Snapdragon 660 ஒரு 5000 mAh பேட்டரி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண கேமராஸ் எல்லாமே 13000க்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஊர் சுற்றியாச்சு. இப்போ ஃபைனலாக ரிவ்யூ பண்ணலாம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த Zenfone Max Pro M2 ரிவ்யூக்கு போகலாம். ஸோ இப்போ டிசைன் வரையில் மேக்ஸ் ப்ரோ M1ஓட டிசைன் லாங்குவேஜ்லேருந்து இங்கே Asus நிறையவே மாற்றிருக்காங்க. பின்னாடி உள்ள மெட்டலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிளாஸ்டிக் பார்க்குறதுக்கு இன்னமும் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷோடு வருது. இது நம்ம நிறைய பிராண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ரீசெண்டாக. ஸோ இந்த ட்ரெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மெட்டலா, கிளாஸி பிளாஸ்டிக்கா? எது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இங்கே பிளாஸ்டிக்குங்கிறதுனால இந்த மேக்ஸ் ப்ரோ M2 நல்லா லைட்டாக ஸ்லிம்மாக இருக்குது. இன்ஃபேக்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக உள்ள ரெட்மி நோட் 6 ப்ரோவோடைய லைட்டாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்குது. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டுத்துக்கும் ஒரே டிஸ்பிளே சைஸ் தான். ஸோ Asus நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா யூஸ் பண்ண உடனே நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுது. இந்த வீடியோக்கே ஷார்ட்ஸ்க்கு நடுவில் நிறைய தடவை தொடச்சிக்கிட்டே தான் இருந்தோம். அப்போவே சில ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் Asus இங்கே ஒரு கேஸ் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது டிரான்ஸ்பரண்ட் கேஸ். ஸோ இன்னமும் அந்த லுக்ஸ் வெளியிலேருந்து பார்த்தா தெரியும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் grip இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறதுக்கு. ஸோ பின்னாடி உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போன ஜென்ரேஷன் மேக்ஸ் ப்ரோ M1ல உள்ள ஸ்கேனரோட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அக்யூரேட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த சேஞ்ச் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ இதை Asus மாற்றினது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த அடுத்த விஷயம் அவங்க மாற்றாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா M1ல உள்ள அதே ட்ரை ஸ்லாட் இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2 சிம் ப்ளஸ் மைக்ரோ SD யூஸ் பண்ண முடியும். சூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டை வாங்கிட்டு நிறைய வீடியோஸ் வைக்கணும் அப்பப்போ பார்க்குறதுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா மைக்ரோ SD யூஸ் பண்ணலாம் 2 சிம்மோட. ஸோ எங்கே இந்த வீடியோஸை பார்ப்பீங்க? அந்த 6.26 inch டிஸ்பிளேல தான். ஸோ இந்த டிஸ்பிளே ஒரு IPS LCD பேனல், ரெசல்யூஷன் ஃபுல் HD+, ஸோ நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5/9. எஸ், இதில் ஒரு நாட்ச் இருக்குது. இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே கொஞ்சம் அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் ஸ்டைலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஷார்ப்பாக, டீட்டெயில்டாக, நேச்சுரல் கலர்ஸோட, வியூவிங் ஆங்கிள்ஸும் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ பிரைட்னஸ்லேயும் எந்த இஷ்யூஸும் இல்லை குறை சொல்கிற அளவுக்கு. இங்கே ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா இந்த டிஸ்பிளே கார்னிங்கோட லேட்டஸ்ட் Gorilla Glass 6ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக மேக்ஸ் ப்ரோ M2 தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஃபோன் Gorilla Glass 6ஓட வருது. ஸோ Asus இந்த செக்மெண்ட்டில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ். ஸோ இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் பற்றி பேசையில் இன்டர்னல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ 13,000 15,000 செக்மெண்ட்டில் நம்ம ஜென்ரலாக Snapdragon 636 தான் பார்ப்போம் நல்ல பிராண்ட்ஸ் கிட்டேருந்து. சில பிராண்ட்ஸ் Snapdragon 450 கூட இந்த செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு அதிகமான ப்ரைஸிங்லேயே யூஸ் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசலை. இங்கே Asus Snapdragon 660 ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் இந்த சிப்பை ஆஃபர் பண்ணுற 2வது பிராண்ட் Asus. ஸோ Realme 2 Pro மாதிரியே இங்கேயும் ஒரு அண்டர் கிளாக் 660 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு Snapdragon 660. ஸோ 636ஓட பெட்டரான சிப். எஸ்பெஷலி இன்டென்ஸாக இப்போ கேம்ஸ் அந்த மாதிரிலாம் விளையாடல இது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஃப்ரேம் ரேட் ஸ்டேபிளாக இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ கேமிங்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, டே டு டே யூஸில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே ரொம்ப ஃப்ளூயிடாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இன்னொரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இங்கே ஆட்ஸ், ப்ளோட்வேர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வெனிலா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு 8.1 Oreo கொடுத்துருக்காங்க. Asus ஆண்ட்ராய்டு பை கொடுத்துருந்தா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அஃப்கோர்ஸ் கொடுக்க தான் போகிறாங்க, கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் அவுட்புட் லவுடாக இருந்துச்சு. ஹெட்ஃபோன் ஜாக் மூலம் வர ஆடியோ இந்த Zenova ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண நல்லா கிளியராக இருந்துச்சு. செல் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டி அதுலேயும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த பவர்ஃபுல் சிப் ப்ளஸ் பெரிய டிஸ்பிளே இது ரெண்டும் கம்பைன் பண்ணி பேட்ரி லைஃப் மொக்கையாகுதா? இல்லவே இல்லை. ஏன்னா Asus இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருந்துச்சு. சார்ஜிங் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனாலும் 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஃபோன் மாட்ரேட்டாக யூஸ் பண்ணால், அதாவது ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணாத வரைக்கும் 2 நாள் கூட தாங்குச்சு ஒரே சார்ஜில். ஸோ நான் இப்போ UK போயிருந்தேன் McLaren OnePlus 60 லான்ச்சுக்கு. அப்போது ஒரு நாள் இந்த ஃபோனை நான் சார்ஜ் பண்ண மறந்துட்டேன். ஸோ காலையில் 50% சார்ஜில் ஆரம்பித்தேன். அன்றைக்கி எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஆனாலும் அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பேட்ரி நின்றுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கல, அப்படியே கேமராஸ் பற்றியும் பேசுவோம். ஸோ ப்ரைமரி 12 மெகாபிக்சல் கேமரா, இது கூட ஒரு f1.8 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX486 சென்சர், Mi A2ல வர அதே சென்சர்.
ஸோ பார்க்கையில் உங்களுக்கே தெரியும் ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஸோ செகண்டரி கேமரா ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், இது போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. லோ லைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகுது. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்த்தது தான். பட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி எடுக்கல மேக்ஸ் ப்ரோ M2 எதிர்பார்த்ததோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இமேஜஸ் எல்லாமே Redmi Note 6 Proவோட கம்பேர் பண்ணல ஓரளவுக்கு ஈக்குவலாக இல்லை, சில இடத்துல பெட்டராகவே இருந்துச்சு. போன ஜென்ரேஷனில் மேக்ஸ் ப்ரோ M1 வர்சஸ் Redmi Note 5 Proவில் டோட்டலாக ஷாமி ஒரு டாமினேஷன் இருந்துச்சு. அந்த டாமினேஷன் இப்போ இல்லை. இன்ஃபேக்ட் மேக்ஸ் ப்ரோ M2 சில ஏரியாஸில் ஜெயிக்கவே செஞ்சுது. ஸோ இதெல்லாமே எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் டர்ன் அரவுண்டாக தெரிஞ்சுது. வீடியோன்னு வரையில் திருப்பியும் மேக்ஸ் ப்ரோ M2 நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. 4K 30 FPS ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்டேஜில் நிறைய டீட்டெயில் இருக்குது. 1080pயில் EIS ஆப்ஷன் இருக்குது. குவாலிட்டி குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃபோக்கஸ் ஹண்டிங் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இங்கே இல்லை. செல்ஃபீஸ்னு வரையில் இப்போதைக்கு போர்ட்ரேட் மோட் ஆப்ஷன் இல்லை. அதுவும் EIS ஃபார் செல்ஃபி வீடியோஸ் ரெண்டுமே கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட்டில் கொடுக்குறோன்னு Asus சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 13 மெகா பிக்சல் f2 கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நிறைய டீட்டெயில், நல்ல டைனாமிக் ரேஞ்ச். ஸோ இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்த்தா Zenfone Max Pro M2 13,000க்கு ஸ்டார்ட் ஆகுது. அது 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு 464 15,000க்கும் 664 17,000க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டோரேஜ் இங்கே பெருசாக மேட்ரு ஆகாது, ஏன்னா உள்ள டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு எவ்வளோ RAM வேணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. 3GB RAM வெர்ஷன் 13,000க்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. நான் 4GB RAM வெர்ஷன் தான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுதான் இதில் RAM மேனேஜ்மெண்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ 6GB RAM கொஞ்சம் ஓவர் கில், கொஞ்சம் தேவையில்லைன்னே சொல்லலாம். ஸோ இந்த மேக்ஸ் ப்ரோ M2 நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக, ஏன்னா Asus ரொம்பவே நல்ல ஒரு ஓவரால் பேக்கேஜ் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரோ M1, Zenfone 5G, ROG ஃபோன், இப்போ மேக்ஸ் ப்ரோ M2 எல்லா ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் நிறைய சாலிட் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தா Zenfone 4 செல்ஃபின்னு ஒரு மொக்க ஃபோனாக லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து Asus ரொம்பவே மாறி இருக்காங்க. நல்லாவே ஒரு நல்ல டர்ன் அரவுண்டாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன எடுத்துகிட்டு வர போகிறாங்கங்கிறதுக்கு ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓவரால் ஒரு ரொம்ப நல்ல சாலிட் ஃபோன், ரொம்ப ஃபியூ நெகட்டிவ்ஸோடு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மேக்ஸ் ப்ரோ M2 பற்றி என்னோட கருத்துக்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட் ஃபோனுன்னு நினைக்கிறீங்களா? Asus இப்போ ஷாமியோட பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தாட்ஸை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோவுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினச்சிங்களோ இந்த வீடியோவை பற்றி, அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூடயாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியும் நான் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.